ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே அரசியலை இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருந்தா போர் அடிக்காம என்ன செய்யும்? ஒரு புது அரசியல் வேணும்னா இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸோட லாங்குவேஜ் மாதிரி தான் ஆகணும். அப்பதான் லீடர்ஷிப் ஐடியாவே மாறும். எப்ப ஆரம்பிச்சாலும் 1900 அப்படின்னு ஆரம்பிச்சா இது யார் தப்பு? அப்ப என்ன செய்யணும்? கேள்விகள் மாறணும். கேள்விகள் மாறினாதான் பதில் மாறும். இந்த வரவங்க எல்லாம் இந்த ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ரோடு சந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து கேள்வி ஆரம்பிங்க. உலகத்துல இதே நேரத்துல வாழ்ற பல ஊர்ல மக்கள் எப்படி வாழ்றாங்க, நம்ம ஏன் இப்படி வாழணும், இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தேவைதானா, இதெல்லாம் இப்படிதான் இருக்கணுமா, இந்த இடத்துல இருந்து கேள்வி ஆரம்பிக்கலாம்ல. இந்த நியூஸ் சேனல், டிபேட்டு, மக்கள் மன்றம், இன்டர்வியூ, யூடியூப் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், இந்த வரலாறுல இருந்து கதையை ஆரம்பிக்காதீங்க. இன்னைக்கோட பிரச்சனையை காமிச்சு நாளைக்கு இது எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. நீங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சா பதிலும் மாற ஆரம்பிக்கும். பதில் மாறுச்சுன்னா பார்க்காதவங்க கூட அரசியலை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு சிம்பிளான சில கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதிலே வரல. ஏன் இன்னும் ரோடெல்லாம் இந்தியா பூரா இப்படி இருக்கு? இதை ஏன் நம்ம ஏத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கு. இதை தானே நீங்க வரவங்க கிட்ட கேட்கணும். சரி, திமுகவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பிஜேபியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த ரோட நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ரோடு போற டிபார்ட்மெண்ட், மெட்ரோ வாட்டர், இபி, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், இவங்க எல்லாம் ஏன் பேசிக்கவே மாட்டாங்களா? இவங்க ரோடு போடுறாங்க, நாளைக்கு இவங்க நோண்டுறாங்க. இன்ன வரைக்கும் இதுல ஒரு சிஸ்டம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஒரு வருஷத்துக்கு வருஷம் ரோடு போடணும்? அமெரிக்கா, ஐரோப்பால எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரோடு மாத்துவாங்களான்னு தெரியல. வரலாறு மட்டுமே பேசி எங்களை ஏமாத்தலாங்கிறது தானே எண்ணம். அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எல்லாம் ஒவ்வொரு இஷ்யூவா சொல்லி இந்த இஷ்யூவை இவங்க எப்படி பண்ணாங்க, நீங்க எப்படி பண்ண போறீங்க, அதுக்கான வேலை என்ன பண்ணுவீங்க, அதுக்கான நிதி எப்படி திரட்டுவீங்க, இப்ப திடீர்னு நாளைக்கு இந்த பிரச்சனை இந்த ஊர்ல இருந்து வருது, அந்த ஊர்ல இருந்து வருதுன்னா எப்படி சமாளிக்கும்? இதுதானே லீடர்ஷிப் காமிக்கும். அதை விட்டுட்டு பெரியார் அதை சொன்னாரா, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க, அம்பேத்கர் என்ன சொன்னாரு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இப்படியே டைம் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற பசங்க இந்த அரசியலை விட்டு இன்னும் விலகி ஓடிக்கிட்டு தானே இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போனாலும் நாங்க ஏதோ டொனேஷன் கேட்க வந்த மாதிரி நடத்துறாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தெனாவட்டு, எதுக்கு இந்த திமிரு? இந்த மாதிரி இன்றைய விஷயம், நாளை இது எப்படி சால்வ் பண்றது, லா, பாலிசி, ஹெல்த், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா இந்த நாம் தமிழர் மாதிரி ஒரு டிராமா ட்ரூப் எல்லாம் மேலே ஏற முடியாது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை. சும்மா பழைய கதையை சொல்லி ஓட்டிக்கலாம் எப்பயுமே. ஆனா இன்னைய பிரச்சனையை நாளைக்கு எப்படி சால்வ் பண்ணுவோம்னு கேட்டா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. RSS ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேய் கதையை சொல்லுதுன்னா நம்மளும் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். கதைகள் வேண்டாம், போதும். இனிமே நம்ம கேள்விகள் தான் அரசியல் ஆகணும்.